ஹலோ வியூவர்ஸ், உங்கள் மனதை பயமுறுத்தும் வகையிலான 15 ஆபத்தான நீங்கள் இதுவரை பார்க்காத பல சாலைகளை இந்த வீடியோவில் பார்ப்பீர்கள். அது மட்டும் இல்லாமல் இது மாதிரியான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க வேணும்னா நம்ம யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் செஞ்சு லைக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கோலியாங் டனல் ரோடு. குயோலியாங் சுரங்கப்பாதை சாலை என்பது சீனாவில் உள்ள ஒரு கண்கவர் பொறியியலாகும். மேலும் அதை நிர்மாணிக்க கடினமான பயணத்தை மேற்கொண்ட உள்ளூர் கிராமவாசிகளுக்கு இது கடமைப்பட்டுள்ளது. ஹெனான் மாகாணத்தில் உள்ள ஹூக்சியனில் உள்ள தைஹாங் மலைகளில் செதுக்கப்பட்டுள்ளது. இது மலை வழியாக செல்லும் ஒரு மலைப்பாதை. சுரங்கப்பாதையின் கட்டுமானத்திற்கு முன்பு குலியாங் என்ற தொலைதூர கிராமத்திற்கு ஒரே அணுகல் ஒரு துரோகமான மலைப்பாதையாக இருந்தது. கடந்த 1972ஆம் ஆண்டில் அடிப்படை கருவிகள் மற்றும் சுத்த உறுதியுடன் 13 கிராமவாசிகள் குழு மலைகள் வழியாக ஒரு பாதையை செதுக்கத் தொடங்கியது. வழியில் பல சவால்களை எதிர்கொண்டது. 5 வருட இடைவிடாத முயற்சிக்கு பிறகு 1977இல் குலியாங் சுரங்கப்பாதை முடிக்கப்பட்டது. இது கிராமத்தின் அணுகல் மற்றும் வாய்ப்புகளை எப்பொழுதும் மாற்றியது. ஸ்கிப்பர்ஸ் கேன்யன் ரோடு. ஸ்கிப்பர்ஸ் ரோடு ஸ்கிப்பர்ஸ் கேன்யனின் பக்கத்தில் ஒட்டிக்கொண்டது. இது ஒரு காலத்தில் உலகின் பணக்கார நதி என்று அழைக்கப்படும் ஷார்ட் ஓவர் நதிக்கு செங்குத்தாக விழுகிறது. இந்த குறுகிய சீல் இல்லாத சாலையில் வாடகை கார் நிறுவனங்கள் தங்கள் வாகனங்களை அனுமதிக்காது. ஆனால் பள்ளத்தாக்கிற்கு உங்களை அழைத்துச் செல்ல ஏராளமான உள்ளூர் ஆபரேட்டர்கள் உள்ளனர். உங்கள் உடற்தகுதியை சோதிக்க விரும்பினால் மவுண்டன் பைக்கிங்கும் ஒரு விருப்பமாகும். ஸ்கிப்பர்ஸ் டவுன்ஷிப் மற்றும் அப்பர் ஷார்ட் ஓவர் தோண்டுவதற்கான ஒரே அணுகல் ஒரு ஆபத்தான பேக் பாதையாக இருந்தபோது தங்க அவசரத்தின் போது இந்த சாலை கட்டப்பட்டது. ஃபேரி மெடோ ரோட்ஸ். பாகிஸ்தானில் உண்மையில் ஒரு சாலையான அழுக்கு கிட்டத்தட்ட செங்குத்தாக உள்ளது. இன்னும் குறிப்பாக இது ஃபேரி மெடோஸ் சாலை என்று அழைக்கப்படுகிறது. இந்த சாலை கோடை மாதங்களில் மட்டுமே திறந்திருக்கும். ஏனெனில் இது ஈரமானால் இன்னும் ஆபத்தானது. 6 மைல் நீளம் விதிவிலக்காக ஆபத்தானது. நங்கா பர்பத் மலையில் பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு கிராம மக்கள் சாலை அமைத்தனர். கிஷ்த்வார் டு கெய்லாங். கில்லர் முதல் கிஷ்த்வார் வரையிலான சாலை பயணம் உலகிலேயே மிகவும் ஆபத்தான சாலையாக பெயரிடப்பட்டுள்ளது. இந்த சாலை பல ஈகோக்களை தாழ்த்தியுள்ளது. இது மயக்கம் கொண்டவர்களுக்கானது அல்ல. புதிய ஓட்டுநர்களால் நிச்சயமாக முயற்சிக்கப்படக்கூடாது. சாலை பயங்கரமான நிலையில் உள்ளது மற்றும் பேச்சுவார்த்தை நடத்த வலுவான நரம்புகள் தேவை. பயமுறுத்தும் உயரமான மலைப்பாதையுடன் பயணத்தின் மொத்த நீளம் 114 கிலோமீட்டர். 2007இல் அதிகாரப்பூர்வமாக ஒரு மாவட்டமாக மாறியது. கிஷ்த்வார் சபையர் மற்றும் குங்குமப்பூவின் நிலம் என்று அழைக்கப்படுகிறது. உலகின் பிற பகுதிகளிலிருந்து கிட்டத்தட்ட துண்டிக்கப்பட்ட கிஷ்த்வார் பிரமிக்க வைக்கிறது மற்றும் ஜம்முவிலிருந்து 235 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. உலகின் கடினமான சாலைகளில் ஒன்று இந்த கில்லர் முதல் கிஷ்த்வார் சாலை. கோட்டா ஹுவாசி கேன்யன் ரோடு. பள்ளத்தாக்கு வழியாக வளைந்து செல்லும் சாலை ஹர்பின் வளைவுகள் மற்றும் ஆபத்தான டிராப் ஆஃப்களுடன் மிகவும் சவாலானது. 2000 ஆண்டு கட்டப்பட்ட இந்த குறுகிய பாதை முற்றிலும் செப்பனிடப்படாமல் உள்ளது. இது கோட்டாஹுவாசியிலிருந்து கெச்சுவாலா வரை 35 கிலோமீட்டர் 21 மைல்கள் நீளமானது. ரெசர்வா பைசாஜிஸ்டிகா சப்குவென்சா டெல் கோட்டாஹுவாசியால் பாதுகாக்கப்பட்ட குறுகிய தூசி நிறைந்த சாலை. மயக்கமடைந்தவர்களுக்கு ஒரு சாலை அல்ல. தொடக்கத்திலிருந்து கீழ்ப்பள்ளத்தாக்கு வரை அனைத்து வழிகளிலும் பிரமிக்க வைக்கும் காட்சிகளை வழங்குகிறது. வறண்ட காலம் ஜூன் முதல் செப்டம்பர் வரை சாலையை ஓட்டுவதற்கு சிறந்த நேரம். மழைக்காலம் டிசம்பர் முதல் மார்ச் வரை சாலையில் சேரும் சகதியுமான சூழ்நிலையை உருவாக்குகிறது மற்றும் ஆற்றில் ஆபத்தான உயர் நீர்மட்டத்தை உருவாக்குகிறது. கொசுக்களை விரட்ட பக் ஸ்ப்ரே கொண்டு வருவது நல்லது. டரோகோ கார்ஜ் ரோடு. தைவானின் ஹுவாலியன் கவுண்டியில் அமைந்துள்ள ட்ரோகோ பள்ளத்தாக்கு மூச்சடைக்கக்கூடிய பள்ளத்தாக்காக காட்சியளிக்கிறது. இந்த இயற்கை அதிசயத்தை நீங்கள் கடந்து செல்லும் போது கண் மூடித்தனமான நிலப்பரப்புக்கு கூடுதல் சிலிர்ப்பை சேர்க்கும் குருட்டு வளைவுகள், கூர்மையான திருப்பங்கள் மற்றும் குறுகிய பாதைகள் நிறைந்த பயணத்திற்கு தயாராகுங்கள். பள்ளத்தாக்கு வழியாக செல்லும் சாலை முற்றிலும் நடைபாதையாக உள்ளது. இது ஜாங்பு கிராஸ் தீவு நெடுஞ்சாலை என்று அழைக்கப்படுகிறது. இது அனைத்து பயணிகளின் வாகனங்களுக்கும் திறந்திருக்கும். கரக்கோரம் ஹைவே.
உலகின் மிக உயரமான நடைபாதை சர்வதேச சாலை அதன் ஆபத்துகள் இல்லாமல் இருக்காது. இது கற்கள், பாறைகள், வெள்ளம் மற்றும் பூகம்பங்களால் அடித்துச் செல்லப்படுகிறது. மொத்த பொருள் எடையை கணக்கிட இந்த கல் கால்குலேட்டரை பயன்படுத்தவும் உலகின் பயங்கரமான சாலைகளில் இதுவும் ஒன்று என்று சிலர் கூறுகிறார்கள். ஓட்டுவது எளிதானது அல்ல. கார்களை எடுத்துச் செல்வது நல்லதல்ல. சிறப்பாக செயல்படாத கார் மூலம் இந்த சாலையை முயற்சிக்க வேண்டாம். சாலை மிகவும் ஆபத்தானது மற்றும் உலகின் மன்னிக்க முடியாத சில நிலப்பரப்புகளுக்கு எதிராக அதன் சொந்த வாகனம் தேவைப்படுகிறது. இது ஹேர்பின் வளைவுகள் மற்றும் இடதுபுறத்தில் நூற்றுக்கணக்கான மீட்டர் உயரமுள்ள செங்குத்தான நீர்வீழ்ச்சிகளை கொண்ட மலைப்பாதை மற்றும் பாறைகள் விழும் அபாயமுள்ள மிகவும் நிலையற்ற மலை. குறிப்பாக மழை பெய்யும் போது வலதுபுறம் என்பதால் கவனமாக வாகனம் ஓட்டுவதும். ஒரு புறம் தடையேதும் இல்லை, மறுபுறம் எந்த பாறை சுவரும் இல்லாமலும் இருக்கு. ஓட்டுநர் தவறு செய்தால் ஆபத்து நிச்சயம். கோல் டு ஷோசி என்பது கடல் மட்டத்திலிருந்து 5000 அடி உயரத்தில் உள்ள ஒரு உயரமான மலைப்பாதையாகும். இது பிரான்சின் ரோன் ஆல்ப்ஸ் பகுதியில் உள்ள சவோய் பிரிவில் அமைந்துள்ளது. உச்சி மாநாட்டிற்கு செல்லும் பாதை புகழ்பெற்ற லசெட்ஸ் டு மோன்வெர்னியே உடன் தொடங்குகிறது. ஒரு சிறப்பு 3 கிலோமீட்டர் நீளம் 17 ஹேர்பின்களுடன் சாலை கிட்டத்தட்ட ஒரு குன்றின் மீது ஏறுகிறது. இது குன்றின் விளிம்பில் ஒட்டி கொண்டிருக்கும் ஒரு சாத்தியமற்ற சாலையாகும். மலைப்பகுதியில் 2 வாகனங்கள் செல்லும் அளவுக்கு சாலை அகலமாக இல்லாத போது கீழே செல்லும் வாகனத்தை விட மேலே செல்லும் வாகனம் முன்னுரிமை பெறுகிறது. கடக்க ஒரு தலைகீழாக செல்ல தேவைப்பட்டால் மிகவும் சூழ்ச்சி செய்யக்கூடிய வாகனம் அதை செய்ய வேண்டும். மேல் நோக்கி 3வது அல்லது 4வது கியரை தேர்ந்தெடுக்கவும். ஸ்டெல்வியோ பாஸுக்கு செல்லும் முறுக்கு மலைப்பாதை இத்தாலியின் மிக உயரமான பாஸ் சாலையாகும். 3000 மீட்டர் உயரம் கொண்டது. மேலும் இது உலகின் மிகவும் ஈர்க்கக்கூடிய சாலைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. தெற்கு டைரோலியன் பக்கத்தில் 48 வளைவுகள் உள்ளன. இந்த துணிச்சலான கௌரவ திட்டத்தின் போது கட்டப்பட்ட சாலை அதன் பின்னர் மாறவில்லை. ஸ்டெல்வியோ தேசிய பூங்காவின் கவர்ச்சிகரமான பனோரமாவின் முன்னுள்ள சிறப்பியல்பு வளைவுகள் ஸ்டெல்வியோ பாஸ் சாலையை சைக்கிள் ஓட்டுபவர்கள் மற்றும் மோட்டார் சைக்கிள் ஓட்டுபவர்களுக்கு மிகவும் பிரபலமான பாதையாக மாற்றுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் கோடையின் பிற்பகுதியில் ஆயிரக்கணக்கான சாலை சைக்கிள் ஓட்டுநர்கள் ஸ்டெல்வியோ பைக் தினத்தில் பங்கேற்கின்றனர். இந்த நாளில் முழு சாலையும் அனைத்து மோட்டார் வாகன போக்குவரத்துக்கும் மூடப்பட்டுள்ளது. ஜோஜி லா பாஸ். உயரமான பாதைகள் மற்றும் ஆபத்தான சாலைகள் என்று வரும்போது இந்தியாவின் லடாக் என்பது நம் தலையில் தோன்றும் பெயராக இருக்கிறது. மேலும் லடாக்கின் சாலைகள் பற்றி அறிந்தவர்கள் ஜோஜி லா கணவாய் பற்றி நினைக்கிறார்கள். கடல் மட்டத்திலிருந்து சுமார் 3500 மீட்டர் உயரத்தில் காஷ்மீர் பள்ளத்தாக்கை டிராஸ் பள்ளத்தாக்கிலிருந்து கணவாய் பிரிக்கிறது. இது சோனாமார்க்கிலிருந்து 9 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது மற்றும் லடாக் மற்றும் காஷ்மீரிடையே ஒரு முக்கியமான இணைப்பாகும். ஸ்ரீநகர் மற்றும் லே இடையே தேசிய நெடுஞ்சாலை ஒன்றில் அமைந்துள்ள இந்த கணவாய் ஸ்ரீநகர் லே தேசிய நெடுஞ்சாலையில் ஃபோர்ட்டுலாவிற்கு அடுத்தபடியாக 2வது மிக உயர்ந்த பாதையாக கருதப்படுகிறது. ஜேம்ஸ் டோல்டன் ஹைவே, டால்டன் நெடுஞ்சாலை, ஹவுல் சாலை என்றும் அழைக்கப்படுகிறது. இது உலகின் வடக்கு பகுதியில் உள்ள சாலைகளில் ஒன்றாகும். இது முதலில் அலாஸ்கா பைப்லைன் சர்வீஸ் நிறுவனத்தால் டிரான்ஸ் அலாஸ்கா பைப்லைனை மேம்படுத்துவதற்கும் அலாஸ்காவின் வடக்கு சரிவில் உள்ள எண்ணெய் வயல்களுக்கு சேவை செய்வதற்கும் கட்டப்பட்டது. இது இப்போது அலாஸ்கா மாநிலத்திற்கு சொந்தமானது மற்றும் பராமரிக்கப்படுகிறது. ஆண்டு முழுவதும் பொதுமக்களுக்கு இது திறக்கப்படுகிறது. த ரோட் ஆஃப் போன்ஸ், எலும்புகளின் சாலை, நெடுஞ்சாலை என்று பொதுவாக அழைக்கப்படுகிறது. ரஷ்யாவின் சைபீரியாவின் பரந்த மற்றும் பாழடைந்த நிலப்பரப்புகளின் வழியாக செல்கிறது. இந்த நெடுஞ்சாலை 1 மில்லியன் மனிதர்களின் எலும்புகளால் ஆனது. இந்த மக்கள் அனைவரும் சோவியத் ஒன்றியத்தின் தொழிலாளர் முகாம்கள் அல்லது குலாக்ஸின் கைதிகளாக இருந்தனர். இந்த 2000 கிலோமீட்டர் நீள நெடுஞ்சாலையை அமைக்கும் போது சாலையின் ஒரு மீட்டருக்கு ஒரு இறந்த உடல் பயன்படுத்தப்பட்டதாக மக்களால் பெரிதும் கூறப்படுகிறது. நார்த் யுங்காஸ் ரோட் பொலிவியாவின் லாபாஸ் மலைப்பகுதியில் அமைந்துள்ள வடக்கு யுங்காஸ் சாலை என்று அதிகாரப்பூர்வமாக அறியப்படுகிறது. இது உலகின் மிக ஆபத்தான சாலைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது.
இந்த நீளம் சுமார் 70 கிலோமீட்டர் நீளமானது மற்றும் அழுக்கு, சரளை, மூடுபனி மற்றும் நிலச்சரிவுகள் நிறைந்தது. சில பகுதிகளில் சாலை 10 அடிக்கு மேல் அகலமாக இருப்பதும் கண்டறியப்பட்டது. இவற்றில் பயணிப்பது மிகவும் ஆபத்தாக நம்பப்படுகிறது. ஹால்சமா ஹைவே பிலிப்பைன்ஸில் உள்ள அழகான சாலைகளில் ஒன்றை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? பிலிப்பைன்ஸில் மட்டுமல்ல, உலகம் முழுவதிலும் உள்ள மிக உயரமான மற்றும் மிகவும் ஆபத்தான சாலைகளில் ஹல்சமா நெடுஞ்சாலையும் ஒன்றாகும். சில சமயங்களில் சாலையின் உயரமான பகுதியிலிருந்து விழும் பாறைகள் சாலையை தடுப்பதால் நீண்ட நேரம் வாகனம் ஓட்ட வேண்டிய நேரங்கள் கூட உள்ளன. சாலை கடினமாக இருக்கும் மற்றொரு விஷயம் என்னவென்றால் தொடர் மழையால் சாலை வழுக்கும். இது மிகவும் ஆபத்தானது. கில்லர் டு பேங்கி ரோடு கில்லர் சம்பாவிலிருந்து சாஸ் பாஸ் வழியாக 160 கிலோமீட்டர் தொலைவிலும் கீலாங்கிலிருந்து 130 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது. சாலைகளை கருத்தில் கொண்டு நீங்கள் எந்த பாதையில் சென்றாலும் நீங்கள் அதிகாலையில் தொடங்க வேண்டும் மற்றும் நீங்கள் சொந்தமாக ஓட்டவில்லை என்றாலும் நாள் முழுவதும் உழைக்க வேண்டும். வடக்கே க்ஷஜேன்கேவில் உள்ள கிஷ்த்வாருக்கு கில்லர் 118 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. ஆனால் அந்த சாலை ஆபத்தான சாலைகளை தேடுபவர்களுக்கு இன்னும் கவர்ச்சிகரமானதாக இருக்கும்.